நமச்சிவாய் வாழ்க. இன்று நேற்றைய நாட்களில் நமக்குள் இருக்கும் இறைவன் அவருடைய திறன், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி அறியலாம் என்று கூறிய மாணிக்கவாச பெருமான் இன்றைய பதிவிலே அவருடைய தன்மையை குறிப்பிடுகிறார். அவரோ ஆரம்பம் இல்லாதவர், விடை என்ற ஒன்றும் கிடையாதவர், முடிவு என்ற ஒன்றும் இல்லாதவர். இறைவனாக இருக்கும் பொழுது அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி. தோற்றமும் முடிவும் இல்லை எனில் நடுன்னு ஒண்ணு இருக்காது. ஆனால் அவரே நமக்குள் வந்து நம்முடன் வாழ்ந்து நாம் பக்குவப்படுவதற்காக நம்முடன் வாழும் பொழுது அவருக்கு பிறப்பு உண்டு, முதல் உண்டு. சிவன்மையா மைக்க மியூட்ல போட்டுங்க. அவருக்கு நம்முடன் வாழும் பொழுது சாமிக்கு முதல் உண்டு, இடைப்பட்ட வாழ்க்கை உண்டு, இறுதியும் உண்டு. இந்த பிறவி இந்த உடல் வாழும் பொழுது ஆக முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். நீயே முதலாகவும் இருக்கிறாய், நீயே நடுவாகவும் இருக்கிறாய், நீயே இறுதியுமாக இருக்கிறாய் என்று ஒரு பக்கம் கூறினால் கூட இன்னொன்று இருக்கிறது, பதி பசு பாசம். இதிலே பதியாகவும் இறைவன் இருக்கிறார். உயிர்களுக்குள் இறைவன் உயிராக பதியாக இறைவன் இருக்கிறார், பசுவாக இறைவன் இருக்கிறார், பாசமாக இறைவன் இருக்கிறார். பதி பசு பாசம். பதிங்கிறது முதல், பசுங்கிறது நடு, பாசம்ங்கிறது இறுதி. ஆக இது மூன்றுமாகவும் இருக்கின்றார் இறைவன். முந்திய முதல் நடு இறுதியுமா. நீ முதல்வனாகவும், நீ இடையில் உள்ள ஆன்மாவாகவும், இறுதியில் உள்ள என்ன மாயையாகவும் இருப்பதால் உன்னை யாராலும் அறிய முடியாது. எது நீ என்று தெரியும். மூவரும் அறிகிறார். மூவர்னா யாருங்க? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இவர் மூவராலும் உன்னை அறிய அவர்கள் தேடியும் காணோனா அருட்பெருஞ்சோதி அவர். அவர்களாலேயே நீ முதல்வனா, நடுவானவனா, இறுதியுமானவனா என்று அறிய முடியாத பொழுது இறைவா, யாவர் மற்றறிவார், வேறு யார் அறிவார்கள்? யாராலும் உன்னை அறிய முடியாது. ஆனால் நீ எப்படிப்பட்டவன்? பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணியே. இறைவா, நீ தனியாக என் இல்லத்திற்கு வரவில்லை. அன்னையோடு, அந்த பூ போன்ற விரல்களை உடைய அன்னை பார்வதியும் நீயும் கூடும் அன்பில் கும்பிடுகளே அன்றி உன்னையே நம்பி வாழ்கின்ற அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவருடைய வீடுகள் தோறும் நீர் என்ன செய்கிறீர்? எழுந்து அருள்கிறாய். ஆக அங்க என்ன எழுந்தருளல் என்பது தூங்கி எந்திரிக்கிறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு எழுந்தருளல். இதுக்கு இங்கே விடை இருக்கிறது. ஆக அவர் என்ன செய்கிறார்? நீ முதலும் நடுவும் இறுதியும் இல்லாதவன். அதனால் நீர் யார் என்று மூவராலும் அறியப்படவில்லை. பிரம்மா, ருத்ரன், மகாவிஷ்ணுவால் அறிய முடியவில்லை. உனக்கு அருகிருந்து உன்னை கண்டு உன்னுடைய அருளானை நேரில் கேட்பவர்களே உன்னை பற்றி முழுமையாக அறிகிறார் என்று சுத்தமா ஒன்றும் தெரியாதுல்ல. அவருடைய முழு தன்மை. இவர் முதல்வர் மட்டுமா, இல்லை இத்தனை ஆயிரம் உயிர்களிலும் இருப்பவரா, இல்ல முடிவானவரா என்று அவர்களுக்கு புரியல. இது இந்த ஆள் கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்காரு அப்படி. அதனால் உன்னை பற்றி அவர்கள் தெளிவாக அறிகிறார். ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படி. யாவர் மற்றறிவார். அவர்களாலேயே உன்னை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத பொழுது வேறு யார் உன்னை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும்? ஆனாலும் இறைவா, நாங்கள் கற்ற நின்னுடைய வரலாறுகளிலே திருநீலகண்டருடைய இல்லத்திற்கு நீ என்ன செய்கிறாய்? எழுந்தருள்கிறார். அங்கே அவர்களுடைய வினை நீக்க அருள் செய்கிறாய். சிறு தொண்டர் இல்லத்திற்கு நீ எழுந்தருள்கிறாய், அருள் செய்கிறாய். அமர்நீதி நாயனார் இல்லத்திற்கு நீ எழுந்தருள்கிறாய், அருள் செய்கிறார். ஆக பந்தனையும் விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளி. பழங்குடியில் இந்த உடம்பு தான். இது எத்தனை பிறவில எத்தனை மாற்றம் அடைந்த உடல் தானே இது. இந்த இல்லத்தில் உறைபவனாகிய நீ அன்று அந்த நாயன்மார்களுடைய
இல்லங்களில் இல்லாமல் எழுந்தருளியதை நாங்கள் கட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? செந்தளல் புரை திருமேனியும் காட்டி, செந்தளல் போன்ற உன்னுடைய திருமேனியை காட்டி, இந்த உலகத்திலே நீ வாழ்கின்ற இடமாகிய என்னுடைய இதயமாகிய பெருந்துறை, இதயம்த பெருந்துறை, இங்கே திருப்பெருந்துறை, திருனா இறைவன் உரைகின்ற பெரிய கோயில் எது? நம் உள்ளம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டு போடுவோம். அத்தனை பெரிய எண்ணங்களை உடைய பெருந்துறைனா பெரிய கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு பெருந்துறைன்னு பேரு. பெரிய துறைமுகம். அப்படி ஒன்று ஆயிரக்கணக்கான எண்ணெய் கப்பல்கள் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்திலே நீ இருக்கும் இடத்தை காட்டி, திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி, சாமி ஏன் இதை உன்னிடம் கேட்கிறேன் என்றால், திருப்பெருந்துறையிலே தாங்கள் நான் குதிரை வாங்க சென்ற பொழுது வந்தீர்கள். வந்தவுடனே நீங்கள் என்ன செய்தீர்கள்? அங்கே இருக்கின்ற குருந்த மர நிலையிலே அமர்ந்து அங்கு நீ என்ன செய்தீர்? அந்தணன் அறவழிய சான்றோனாக உன்னை காட்டி கொண்டு வந்து என்னை ஆட்கொண்டார். அந்தணர் என்பர் அறவோர், திருவள்ளுவம் பேசும். ஆக அறவழி வாழ்க்கையும் சிறந்த வடிவு தாங்கிய தாங்கள் திருப்பெருந்துறையிலே வந்து என்னை ஆண்டு கொண்டு என்ன சொன்னீர்கள்? கோயில் கட்டு மணிவாசகா என்று கூறினீர்கள். ஆனால் நீங்கள் கட்ட சொன்ன கோயில் உள்ள கோயிலா அல்லது கல் கோயிலா என்று சற்று மனதிலே இடறுகிறது. ஆகவே எம்பெருமானே அறமுதி பள்ளி எழுந்தள்ளி வந்து நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய செம்மையான திருமேனியை காட்டி, எனக்குள் நீ இருக்கும் இடத்தை காட்டி, நீ உரையும் அந்த கோயிலிலே நீ என்னை ஆண்டு அருள் செய்யும் அந்த அறவழி வழி நடத்தக்கூடிய அந்த தங்களையும் காட்டி அருள் செய்ய வேண்டும். ஏனெனில் புறத்திலே அன்று தாங்கள் செந்தல் போன்ற சிவந்த மேனி உடையவராக அந்தணன் அறவழி அந்தணராக வந்து எம்மை ஆண்டு கொண்டீர். ஆகவே பெருமானே நீ என்ன செய்ய வேண்டும்? நீர் என்னை ஆண்டு கொண்டு எழுந்தருள வேண்டும். என் இதய தாமரையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் நீர், இந்த ஆலயத்திலே பள்ளி அறையில் இருக்கும் நீர் எழுந்தருள வேண்டும் என்று இந்த பாடல். முந்திய முதல் நடு இறுதியுமான இவருக்கு முதல் நடு இறுதி கிடையாது இயற்கையா. ஆனா இங்க என்ன சொல்றார்? இதெல்லாம் நீ ஆகியிருக்கிறாய். எப்படி ஆகியிருக்கிறார்? நம்முள் வந்து நாம் கடைதேறுவதற்காக அவருக்கு பிறப்பு என்ற முதல், வாழ்நாள் என்கின்ற நடு, இறுதி என்கின்ற முடிவு, இது மூன்றும் இறைவனுக்கு இருக்கிறது. என்றுமே நித்திய அந்த அற்புதமான ஜோதி அழிவில்லாத இறைவனை கண்ட இந்த பிரம்மா, ருத்ரன், மகாவிஷ்ணு ஆகியவர்கள் இங்கு பிறந்து பிறந்து இறக்கக்கூடிய உயிர்களுக்குள் இவர் இருப்பதை பார்த்து அவரா இவர், இவரா அவர் என்று அவர்கள் தெளிவின்றி அறியாமல் அறிய முடியாமல் தவிக்கின்றார். அதை யாரும் ஒரு தெளிவாக அறிய முடியாதல்லவா? ஆக பெருமானி அன்று நின்னுடைய அடியார்கள் இல்லங்களிலே அவர்கள் துன்பத்தில் இருந்த பொழுது எழுந்து அருளி அவருக்கு அருள் செய்தாயே இறைவா. எப்படி வந்தாய்? செந்தலல் புரை திருமேனியும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்து அந்த இளையான்குடியையும் அந்த அமர்நீதியையும் திருநீலகண்டரையும் சிறு தொண்டரையும் ஆண்டு கொண்ட நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்கும் உன்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய வழிகாட்டி என்னை நீ ஆட்கொண்டல நீ என்ன செய்ய வேண்டும்? இங்கே எனக்கு அரிய அமுது போன்றவனே, பிறவா நிலை தருபவனே, நீ எழுந்தருள வேண்டும் என்னுடைய உள்ளம் பெருங்கோயிலுக்கு என்று கூறி நிறைவு செய்கிறார். புறக்கோயிலிலே இறைவன் எழுந்து அருளி இருப்பதால் தான் நாம் சென்று வழிபடுகிறோம். அங்க சாமி இருக்காரா இல்லையா? எழுந்தருளி இருக்கிறார். எங்க எழுந்து அருளா? ஏன்னு இருக்கிறவர் போய் மறுபடியும் வாங்க, எழுந்து வாங்க அப்படி என்ன? அவரு எழுந்து வந்து அங்க இருக்கார். இருக்கிற போய் எழுந்திரிச்சு வாங்க அப்படி கூப்பிட முடியுமா? என்ன இருந்தாலும் கூப்பிட முடியும். அவர் உறங்கி கொண்டு இருந்தாலும் அமர்ந்து இருந்தாலும், ஏங்க கொஞ்சம் இங்க எழுந்திரிச்சு வாங்க, எழுந்து வாங்க. அப்படி மணிவாசனும்
புறத்திலும் அகத்திலும் இருக்கும் இறைவனை பற்றி அவர் பசு பாச வடிவுணராக தனித்தனியாக இருந்தாலும் கூட அவர் ஒன்றாக கலந்து உடலுள் இறை உடலுள் உயிருள் இறை என வரும் பொழுது ஏன்னா இருந்தால் அங்க அப்படி ஒரு முந்திய முதல் நடு இறுதி இல்லாதவர இந்த சிறுமான் இங்கே இப்படி இருக்கிறார் என்று அதற்கான விடையை மூவரும் அறிகிறார். அவர்களே அறியாத பொழுது வேறு யாருக்கு இதுக்கு விளக்கம் தெரியாதல்லவா? ஆகவே பெருமானே, அன்னையும் நீயும் அன்று நாயன்மார்கள் இல்லத்திலே எழுந்தருளியதை போல நீ எழுந்தருளி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நிறைவு செய்கிறார். பிறகு திருவருள் துணையோடு நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இங்கு ஒரு விசித்திரமான செய்தி என்னவென்றால், இந்த இறைவன் எப்பொழுது எழுந்து அருள்வார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு விடை தேடும் பொழுது இன்று ஒரு அனுபவம். அம்மையப்பர் என்று வழங்கப்படக்கூடிய ஒரு நல்ல அன்பர் திருச்செங்கோட்டிலே இருக்கிறார். அவர் ஆலயங்களுக்கு அவர் செய்யும் 63 விழா தனிநபராக எடுப்பார். ஊரை கூட்டி சோர் போட்டு பெரிய அளவு பெரிய நிகழ்வு நடத்துவார். இன்று அவருடைய கிட்டத்தட்ட சுப்பிரமணியா மைக் மியூட் பண்ணிக்கிங்கயா. இன்று எதிர்பாராத விதமா அவரை சந்திக்க இறைவர்கள் கிடைத்தது. 2007 பிறகு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் கழித்து ஐயாவை பார்க்க போகிறோம். அன்று நான் பார்த்த அம்மையப்பர் தில்லை நடராஜாகவாக இருந்தார். தங்க கோபுரத்தின் கீழ் இருக்கிறார். அது போல சும்மா அப்படி அவங்க கெத்த வேற. அந்த அம்மாவும் அப்பாவும் திருச்செங்கோடில் நடக்கின்ற 63 விழாக்கள் மனம் உவந்து அன்னம்பாடிப்பு செய்வார்கள். இடையிலே இறைவன் திருவருளால் இளையான் கொடிக்கு நிகழ்ந்த அளவு நிகழவில்லை என்றாலும் ஓரளவுக்கு அப்படி, ஏன்னா அவரளவு கொண்டு போல இவரை ஓரளவுக்கு அப்படி ஒரு 2 கோடி ரூபாய் அப்படி அவர் சொன்னது ஒரு வழியா காணாம செஞ்சுட்டு அவர் கொஞ்சம் மனக்கசோட அப்படியே அமர்ந்து இருக்கும் சூழ்நிலையிலே இந்த அவர் புதிதாக ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் யாரோ ஒரு அன்பரோடு சேர்ந்து தொடங்கி இருக்கும் நிலையிலே அடியேன் அங்கே சென்ற பொழுது எதிர்பாராமல், அது எதுக்கு பேசினது, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையையும் நம்முடைய மீனாட்சி அவங்க அந்த திருமுருகன் ரேணுகா இவங்க வாழ்க்கையையும் அவங்க கிட்ட சொல்ற அந்த நமச்சிவாய வாழ்கன்னு தம்பி அது நல்ல விலை இருக்கும்னு நினைக்கிறேன். முருகனை தான் கேட்கணும். எப்படியும் ஒரு 20 - 25 ரூபா இருக்கும் ஒரு ஸ்டிக்கர். எத்தனாயிரம் அடிச்சானோ தெரியல. என்கிட்ட கொஞ்சம் ஒரு 100 ஏதோ கொடுத்துட்டு போனாப்ல. அதே அவர் வீட்டுக்கே எடுத்துட்டு தற்செயல அவருக்கும் கொடுக்கலாம், தம்பி எல்லாருக்கும் கொடுங்கயா எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்தனாலே அந்த நமச்சிவாய வாழ்க ஸ்டிக்கரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு, அப்புறம் அடியார்கள் சந்திச்ச ஆண்டோட பற்றியும் ஆண்டோடைய அருளை பற்றி தானே பேச முடியும். பேசி முடிச்சுதான் அந்த ஐயா சொன்னாரு, ஐயா இன்னைக்கு நான் மிக தெளிவடைந்தேன் ஐயா. எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், நான் மீண்டும் முன்பு போல எழுந்து வாழ்வில் பெரிய நிலை இறைவன் தந்து அவ்வழியிலே நான் தம்பி திருமுருகனுக்கு துணை நிற்க வேண்டும்னார். என்ன 2 கோடி ரூபாய் போனதை சாதாரணமா சொல்றாரு, சாமி தருவார்னு சொல்றாரு. என்னையா நடக்குது சொக்கா அப்படின்ட்டு ஐயா சொன்னார. வினோதையா பெருகளும் வாழ்வியல் சாட்சியா சாமி கூட அனுப்புவார் போலும். வினோதையா கிட்ட அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 12-15 வருடங்களுக்கு முன்பு ஐயாவை பார்த்தது. இன்று நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஐயா இங்க எழுதி இங்கே அந்த கறந்தபால் கண்ணலோடுக்கு விளக்கம் சொல்லிய பொழுது பாலாக இருந்த இந்த வெங்கடேசனை அவரு கொஞ்சம் நல்லா அவர் சொன்ன விதம் நல்லா இருந்தது. பாலாக இருந்த இந்த வெங்கடேசனை சாமி சூடு பண்ணி நெய்யாக்கி வச்சிருக்காரு. இதுவே வெங்கடேசன் எந்த சூழ்நிலையும் பாலாக மாற முடியாது, மாறவும் வழி இல்லைன்னா. ஆக இங்க என்னன்னா, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அறிய பாருங்க. அந்த
நம்ம அந்த ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, பொய்யடியார் பொன் தருவார் போகம் தருவார், கடைசி வழிக்கு இன்று ஒரு பொருள் கிடைத்தது. சென்ற இடமெல்லாம் பேராத பேரின்பம் தருமான் நம் பெருமான் என்று அந்த பாடல் முடியும். ஐயா அவர்கள் என்னிடம் சொல்லிய பொழுது, சொக்கர் வந்துட்டீங்க இல்ல, இந்த வரிக்கு விளக்கம் சொல்லுங்க எல்லாரும். சென்ற இடமெல்லாம் பேராத பேரின்பம் பெறுவார்னு எழுதுற அந்த பாடல்ல பேரின்பம் தருவார்னு எழுதியிருக்கு. என்ன, பெருமான் எங்கு வந்தாலும் அங்க பேரின்பம் நிகழும் பொழுது அங்க எந்த குறையும் இருக்காது ஐயா. இனிமேல் அந்த ஐயா உடனே வாங்கி அமைச்சர் ஸ்டிக்கர் திருமுருகன் கொடுத்தத அவர் ஸ்டேர் பின்னால என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒட்டி, ஐயா திருவருளால் உயிர்ந்தேன்னாரு. கண்டிப்பா இதுக்கு மேல வெங்கடேசன் ஐயாவுக்கு வெற்றி தவிர வேற எதுவும் நிகழாது. ஏனெனில் அவர் நம்புகிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளிய பரனேன்னு இன்னைக்கு காலையில பாடிட்டு வந்தாராம். என்ன இன்னைக்கு போனது அவர் இதை சொல்லி திக்குமுக்காடி போயிட்டாரு. ஐயா அப்படின்னாரு. ரைட்டு விடுங்க வெங்கடேசன், அம்மையப்பரா ஆல்வேஸ் அம்மையப்பரா இருக்கணும். அழுதாரு. ஐயா இத்தனை அன்பர்களுக்கு அன்னம் பாலித்தனான் இப்பொழுது வந்து இது 5 வகை சாப்பாடு செஞ்சு 20 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறி போச்சு. விற்கும் பொழுது மனது இறக்குறதுன்னாரு. இலவசமா ஊருக்கே சோறு போட்ட ஒரு மனிதர் ஒரு உணவு போட்டவன் 20 ரூபாய்க்கு விற்கிறப்ப நிலை உருவானா அந்த நிலை எவ்வளவு இல்லை. அதுக்கு தான் இந்த சாமி கிட்ட போய் வாழினும் சாவினும் வருந்தினும் அப்படின்னு பாடக்கூடாது. ஓ அப்படியா, வாழ்றப்ப என்ன நினைக்கிறியா, சரி சாகடிக்கிற நினைக்கிறியா பார்க்கலான்றார். என்ன இடறினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும், நல்லா தானே வச்சிருக்கேன். சரி இவனுக்கு உருநோய்னா தீராத நோய், ஒரு கிட்னி ஃபெயிலியர் கொடுப்போம், ஹார்ட் அட்டாக் கொடுப்போம், ஒரு சக்கரை வியாதியாவது கொடுப்போம். வாயை வச்சுட்டு ஒழுங்கா சாமிகிட்ட போய் போட்டி பாடிட்டு இருந்துட்டு போலாம் இல்ல. இங்க வந்து எனது உருநோய் தொடரினும், எனக்கு தீராத நோய் வந்தா கூட நான் நினைப்பேன், அப்படியா பையன் ஆசைப்படுறான் கொடுத்துருன்ட்டா முடிஞ்சு போச்சு. ஆக வழிபாடு செய்யும் பொழுது நாம் எல்லாமே சிறந்த பதியங்கள், அதில் குறைவு கிடையாது. வாய் கொடுத்து இந்த ஆள்கிட்ட மாட்டிக்க கூடாது. எந்த ஆள் கிட்ட, நான் ஒரு ஆள் இருக்கார்ல சடாமுடியோட தலையில பிறை வச்சுட்டு புன்முகளோட பொன்னார் மேனியாகவோ நீல நிற மேனியாகவோ நீலகண்டராகவோ அவர்கிட்ட அவர் கொடுத்தார சந்தோஷமா எப்படி இருக்கீங்க, சாமி நல்லா வச்சுட்டான்னு போயிட்டே இருக்கணும். அப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. போய் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி கண்ணு என்ன வேணும் சாமி நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. அங்க போய் உட்கார்ந்துட்டு ஈடறினும் தலையினும் எனது நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன், வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகலல் தொழுதெழுவேன், பேரிடர் பெரியோர் பிணிவரினும் சீருடை கடலால் சிந்தை செய்யன், நீ எனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை விட மாட்டேன்னு ஞானசம்பந்தர் பாட முடியும். அவருடைய நிலை பக்குவ நிலை. நம்ம போய் இந்த முட்டா பசங்க கருமுதல் திருவரை எல்லாம் இது போட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது பாடுறா பணம் கிடைக்கணும், பணம் கிடைக்க ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். தேவையா? அதனால சாமி எழுந்தருளிய பொழுது சாமிகிட்ட ஒண்ணு எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் பெருமாள் நல்லா வச்சிருக்காரு. எங்க சாமி கொஞ்ச நாளா எதுவும் அந்த வார்த்தையே வரக்கூடாது. ஏழை வீட்டு குழந்தைகள் கூட சாப்பிட்டியான்னு சாப்பிடுங்க. ஆமா இதை பழைய சொல்றாரு குடிப்பாங்கல்ல. சாமி எல்லாம் கொடுத்த பிறகு நாம வந்து இடரினும் தலையினும் வாழினும் சாவினும் பேரிடர் பெரியார் பிணிவர்னு படிச்சுட்டு இருந்தா நீங்க தானே ஆசைப்பட்ட பாலகுமாராங்கிற மாதிரி அனுபவினுற்றார். இதெல்லாம் இன்னைக்கு எதுக்குன்னா, இதெல்லாம் இன்னைக்கு ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதனால இங்கயா கவலைப்படாதீங்க, வாய் கொடுத்து மாட்டிருப்பீங்க. அந்த ஆள் கிட்ட இந்த பதிகம் படிச்சீங்களா, ஏன் சாமி உங்களுக்கு எந்த வகுப்பு, என்ன போனோமா வழக்கம் போல அன்னம்பாளிப்பு செஞ்சீங்களா, இல்ல எல்லாம் ஆடுறாங்களா, டீ வச்சு கொடுத்தீங்களா, ஜூஸ் கொடுத்தீங்களான்னு விடாத. அவர்கிட்ட உட்காந்துட்டு என்ன முட்டா பைய திருட்டு பைய ஒருத்தன் புத்தகம் விற்கிறதுக்காக போட்டு கொள்ளை இல்லாம அடிச்சு ஊரை உடைச்சு உலக்கையில போட இடரினும் தலையணும் படுறா பணம் வரும்னு சொன்னா அதை படிச்சு இடரினும் தரணும் வாழினும் சாவினும் பேரிடர் பெரியவர், என்னடா இது பித்தடு மயங்கியோர் பிணி வரணும், பித்து தலைக்கு ஏறிச்சுன்னா என்ன பித்தம், நல்ல சோறு திங்க முடியாது. இதெல்லாம் வந்தா நல்ல சோறு திங்க நோக்க முடியும். ஏன்? ஆகிய அன்பின் உறவுகளே, நீங்கள்
இறைவனை மகிழ்வு ஆலயத்துக்கு போனா போற்றி திருத்தாண்டகம் பாடுங்க. அருமையான பாடல்கள் எவ்வளவு இருக்குல்ல. நின்ற திருத்தாண்டகம் இறைவன் இப்படி எல்லாம் இருக்கிறான்னு பாடுங்க. ஞான சம்பந்தருடைய அருமையான பதியங்கள் இருக்கின்றன. என சிவகதி அடைய, சிவகதினா செத்து போறதுன்னு நினைச்சிட்டு அந்த பதியத்தையே எவனும் புத்தகத்திலேயே போடுறதில்ல. சிவகதினா சிவமாம் தன்மை, சிவருமானை போன்ற அன்பு நமக்கு வரும். அதான் சிவகதி அருளும் பதியும். சிவன் அடி சேர்வரே அப்படின்னா சிவருமானுடைய திருவடி எவ்வளவு மகிழ்வானதோ அவருடைய வீடு மகிழ்வா இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டை அடைவார்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். ஆக சிவனடி சேர்வரேங்கிற ஞான சம்பந்தம் படிக்க மாட்டோம், சிவகதி அடைவரே படிக்க மாட்டோம். செத்து போயிருமா படிச்சா. ஏன்னா சாவுதாண்டா போற, படிச்சு சாக வேண்டியதுன்னா சொக்கடா, ஐயோ அவர் வாயில விடக்கூடாதுங்க, நல்லதாக சொல்றேன். அப்ப ஈசன் இருக்கும் உலகு எய்துவரே அப்படின்னு ஒரு பாடல் வருது. இன்னொரு பாடல் ஈசனோடு இருப்பரேன்னு வருது. இதெல்லாம் தேடி பிடிச்சி புத்தகம் போட வேண்டியதானே. இந்த ஞான ஆசிரியர் அருண்குருநாதருக்கு கூலம்லாம் பக்தர்கிட்ட நல்ல பாடலை கொடுத்து இடரினும் தாழ்லாம் கொடுத்து அவன் ஒழுங்கா வாழ்ந்த துன்பத்துல போயிட்டு இவன்ல அவன் தாங்க போறாங்க. ஆகைய நம்பி பொருள் நீங்கள் படிக்கக்கூடிய பாடல் எதுவாக இறைவனை பாடுங்கள். அந்த இதுல ஆதிசங்கர் ஸ்லோகம் ஒண்ணு வரும். ஆஹா ஹூ முகஸ்துத்யாயை நம. ஆதிசங்கரர் சொல்லுவாரு, இறைவன் கிட்ட இறைவன் போறவெல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்கான். நீங்களாவது சாமி உங்களுடைய அந்த புனித புருவம் புகைச்சவாயின் குமிழ் சிரிப்பு பனித்த சடை மதுரையானத்துக்கு எங்க அமர்கந்தி பிள்ளைகளை கூட்டி போனப்ப சன்னிதான கண்ணு ஏதாவது பாட்டு பாடுங்க அப்படி கேட்டான். அப்படியா, என்ன பாட்டு பாடுறது என்ன பார்த்தாங்க. உடனே சன்னிதானம் நீங்க தான் சொக்கர் வீட்டு கட்டித்தரையும் கவி பாடுமாங்களே, அதனால நான் மெட்டு தரேன் பாட்டு பாடுங்கன்னாரு. சன்னிதானம் மெட்டு கொடுத்தது தானே நானே நானே தன நானே நானே நானே. உடனே ஒரு பிள்ளைய பார்த்தாரு. அந்த குட்டி பாப்பா ஆறாவது. நீலகண்டன் மீது நான் காதல் கொண்ட போது என்னப்புல இந்த வயசுல நீ அப்படின்னாரு. அந்த பையன் பாடுது, நெஞ்சுக்குள்ளே தோன்றும் இன்பம் சொல்ல முடியாது. ஐயோ என்னடா கண்ண நீ எடுத்து பொற்பாத மீது ஏறி அமரணும். ஏன்னா இப்படி சொன்னா சொக்கா அப்படின்னாரு. ஐயா அடுத்த வரி கேளுங்க. அதுகிட்ட கையை காட்டு கேட்டார். அது சொல்லுது, எடுத்து பொற்பாதம் மீது ஏறி அமரணும், பனித்த சவடையும் பவள இதழும் வருடி பார்க்கணும். சாமி உன்னுடைய தொடையில உட்கார்ந்து மடியில ஏறி எடுத்து தூக்கி பார்த்தையும் அமர்ந்து கொண்டு நான் உன்னுடைய பனித்த சடையையும் உன்னுடைய இதழையும் வருடி பார்க்க வேண்டும்னு பாடு. குழந்தை ஆறாவது. நீலகண்டன் மீது நான் காதல் கொண்ட போது நெஞ்சுக்குள்ளே தோன்றும் இன்பம் சொல்ல முடியாது. எடுத்த பொற்பாத மீது ஏறி அமரணும், பனித்த சடையும் பவள இதழும் தடவி பார்க்கணும். எடுத்த பொற்பாதம் மீது ஏறி அமரணும், பனித்த சடையும் பவள இதழும் வருடி பார்க்கணும். நீலகண்டன் மீது நான் காதல் கொண்ட கண்ண நீ அப்படின்னாரு. இன்னொரு குழந்தை அது சொல்லிச்சு, கணபதி கந்தன் மட்டும் எனக்கு மகன் அல்ல, சிறியேனும் மகனே என்று நீயே கூறணும். நீலகண்டன் மீது என்ன யாரையும் மடி மேல உட்கார்ந்து உங்க தலையை தடவி இதழை தடவுகிறார் என்று கேட்டால் அந்த முருகன் கணபதி மட்டும் எனக்கு பிள்ளை இல்லை, இதோ இவனும் உனக்கு பிள்ளைன்னு சொன்ன. சின்ன பிள்ளைங்க, ஆறாவது பிள்ளைங்க, எங்க டியூஷன் பிள்ளைங்க. உணர்வு அதை பாடத்தை விட்டு போட்டு சும்மா உட்கார்ந்துட்டு வாழினும் சாவினும். என்னடா கேடு, நல்லாடா வச்சிருக்கேன். 12 கட்டம் போட்டு 12 கட்டத்துல செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு இது லக்னத்துல ராகு கேது அது இது. நம்ம திருமுருகன் பிள்ளைக்கு அற்புதமான ஜாதகம். லக்னத்துல புதன் சுக்கிரன், நவாம்சில சந்திரன் புதன், சரியான ஜாதகி. என்னடா இந்த பிள்ளை இப்படி அனுப்பிச்சிருக்காரு. ஆஹா, எங்க தங்கச்சி வீட்டுல பாத்தீங்களா, ஒரு தம்பிக்கு லக்னத்துல ராகு, இன்னொரு தம்பி லக்னத்துல கேது. அது சிவன்டையார் விட்டு பிள்ளைங்க, இதுதான் சிவன். என்னடா அது. ஆக முற்பிறையின் பயனின் பேர போல கட்டம் கட்டி இப்படித்தான் வாழ்வான்னு எழுதி அனுப்பிச்ச பிறகு அதுல இருந்து தேறி ஒழுக்கமா வாழ இறைவனை போற்றி புகழ்ந்து வாழ்ந்தால் இந்த கட்டத்துக்குள்ள வச்ச ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு, இங்க வாப்பா, நீ அவனை தொந்தரவு பண்ணாத,
அந்த ராசி நாயகர்கள் 9 நவகிரகங்கள் கூப்பிட்டு, வேண்டாம் வேண்டாம், நம்ம பையன் நல்ல பையன், தொந்தரவு பண்ணிடாத, அதை அப்படியே ஏதோ போன பிறகுல பண்ணிடுச்சு, இன்னைக்கு அவன் நல்ல பையன் வாழ்றதுக்கு உதவுங்க அப்படின்ட்டு என்ன செய்யணும்? கூடும் அன்பில் கும்பிடுதலே என்று போனோமா, கும்பிட்டோமா, நமச்சிவாய வாழ்கணுமா, 2 போற்றி படிச்சோமா, இல்ல எங்க பிள்ளைங்க பாடின மாதிரி நீலகண்டன் மீது நான் காதல் கொண்ட போது நெஞ்சுக்குள்ளே தோன்றும் இன்பம் சொல்லி முடியாது, எடுத்து பொற்பாதம் மீது ஏறி அமரணும், பணித்த சடையும் பவள இதழும் வருடி பார்க்கணும், நீலகண்டன் மீது நான் காதல் கொண்ட போது நெஞ்சுக்குள்ளே தோன்றும் இன்பம் சொல்லி முடியாது. கணபதி கந்தன் மட்டும் எனக்கு மகன் அல்ல, கணபதி கந்தன் மட்டும் எனக்கு மகன் அல்ல, இவனும் மகனே என்று நீயே கூறணும். நீல ஜாலியா அப்படி பாடிட்டு சன்னிதானம், டேய் என்னடா இந்த பிள்ளைங்க இப்படி பாடுது, இங்க உன் பேர் என்ன, யாரு, எடுத்த பொற்பாதம் இது ஏறி அவந்து படித்த சடை பவள இதழ், அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டார், உன் பேர் என்ன, சிவகாமின்னா, அவட பாவி, சிவகாமிக்கு இந்த ஆசை வர்றது சகஜம்தான். சன்னிதானங்கள் அழக்கூடாது. ஆனா அன்னைக்கு அந்த சம்பவத்தப்ப 292வது சன்னிதானம் அருணகிரி ஞான சம்பந்தர் கண் கலங்க, தவமிக்க குழந்தைகளை உருவாக்கடான்னு அப்படி அனந்தமா சொல்லி திருநீர் வச்சாரு. அந்த தவம் என்ன எல்லோருக்கும் வாய்க்க எல்லாமல்ல என் தந்தை மேற்று மீனாசகராகரமான திருவடி வணங்கி வேண்டி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிட்டம். நமச்சிவாய வாழ்கையா, நமச்சிவாய வாழ்கையா, ஐயா நமச்சிவாய வாழ்கையா, ஐயா நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்கண்ணா, நமச்சிவாய வாழ்க கண்ணா. எங்க போனாலும் நமச்சிவாயம். இந்த ஒரு வாரமா இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அவ அந்த ஸ்டிக்கர் கொண்டாட எடுத்த நேரம் பல இடங்களில் திருமுருகனுக்கு சப்போர்ட்டா வருங்காலத்துல ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் ஃப்ரீயா செய்யணும்னு அந்த எண்ணத்துக்காக இறைவன் ஒரு பெரிய டீம் சேர்த்திட்டு இருக்காரு கண்ணு. சரிங்கண்ணா, உங்க ஆசீர்வாதங்கண்ணா. நீங்க எங்களுக்கு எப்பப்போ எங்களுக்கு ஒரு நல்லதை நடக்கணும், ஒரு கீழே இருந்து மேல தூக்கி விடுற சைமன் நீங்க டக்குன்னு வரீங்க. நேற்று கூட நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க மாயாவை மாதிரி வரீங்க, ஒரு எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு சடனா காணாம போயிட்டீங்க, திரும்ப வந்திருக்கீங்க. ஸோ தேர் வில் பி சம் ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ நான் உங்களை மெசஞ்சர் டு லார்ட் சிவா தான் பாக்குறோம். So only messenger. ஏன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க நான் சொன்னா, அதனாலதான். சரிங்களா? தேங்க்யூ. இறை சூதர்ங்கய்யா. என்னங்கய்யா? இறை சூதர். தூதர்லாம் இல்ல, மெசஞ்சர். ஒரு உள்துறை செயலாளருக்கு மெசஞ்சருக்கு